One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. தமிழகத்துல பன்றி காய்ச்சல் வந்துட்டு எப்படி இருக்குது, அதுக்கான ஏற்பாடுகள் என்ன செய்யறது? இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நான் டெங்கு பற்றி நான் சொல்கிறேன். இப்போ மழைக்காலம் ஆரம்பிக்க போது டெங்கு நோய் படிப்படியாக அதோட எண்ணிக்கை, பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம தேவையான அளவுக்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களும் நம்ம அந்த பணியில் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான அந்த கொசு ஒழிப்பு மருந்துகளும் நம்ம கொடுத்துருக்குறோம். பொதுமக்களும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த டெங்கு அந்த நோய் பரவக்கூடிய அந்த கொசு பார்த்தீங்கன்னா பகலில் கடிக்கக்கூடிய கொசு தான் இருக்கும். அது சுத்தமான தண்ணீர் தான். கழிவு நீரில் இருக்கிற மலேரியா பரப்பக்கூடிய கொசு மாதிரி இது கழிவு நீரில் இருக்காது, சுத்தமான நீரில் இதுதான் இருக்கும். அதனால பொதுமக்களும் தங்கள் வீட்லையும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் இந்த மாதிரி இந்த மழை நீரும் அந்த சுத்தமான நம்ம தண்ணி தேக்க வைக்கிற அந்த நீரும் தேங்காத மாதிரி பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அப்புறம் காய்ச்சல் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவமனைக்கு அணுகணும். வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் சாதாரண சளி காய்ச்சல் இல்லாமல் மற்றபடி டெங்கு அறிகுறிகளான பார்த்தீங்கன்னா காய்ச்சல், தலைவலி, வாந்தி இருக்கு, நம்ம தீராத உடல் வலி அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகணும். மருத்துவமனைக்கான வசதியை அணுகணும். ரத்த பரிசோதனை மேற்கொண்டு மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் இது பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு கட்டுப்பாட்டுக்கும் மட்டும் இல்ல, பன்றி காய்ச்சலுக்கும் நம்ம அனைத்து வித ஏற்பாடு முன்னெச்சரிக்கை மெஷர்ஸும் நம்ம எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா அது பல்வேறு காரணங்கள் இருக்கு. நம்ம இதுக்கான தடுப்பு முயற்சிகள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அரசு கண்டிப்பாக ஆயத்தமா இருக்காது எதிர்கொள்றது. கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இன்ற நாள் வரை பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா 25,000 டெங்கு காய்ச்சல் கன்ஃபார்ம்டு கேசஸ் இருந்து இந்த ஆண்டு அதுல பாதியா தான் இருக்கு. அதே மாதிரி இறப்புகள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு 12 இறப்புகள் இருந்தது. சென்ற ஆண்டு இந்த நாள் வரைக்கும் இப்ப நம்ம இது வரைக்கும் 4 இறப்புகள் இருக்கு. பட் ஆனா நம்ம இதனால நம்ம இந்த வருஷம் கம்மியா இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ண முடியாது. இனிமேல் தான் அந்த காய்ச்சல் வர சீசன் அதிகமாக போகுது. அதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை மெஷர்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பொதுமக்களும் ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். தமிழகம் முதலிடம் வைக்குது. ஆனா உடல் உறுப்பு தானம் பெரும்பாலான மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைக்கு தான் உடல் உறுப்பு தானம் கொடுப்பதா அறிய முடியுது ரீசெண்ட் டேஸ்ல. என்ன காரணம் சார்? அந்த இல்ல நம்ம அப்படி இல்ல, அரசு மருத்துவமனை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அரசு இப்ப பாத்தீங்கன்னா இந்த டோனர்ஸ் அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இங்க இருக்கிறதுனால அதனால அவங்க இங்க தனியார் மருத்துவமனைகள் அதிகமா இருக்கு. பட் அதே சமயத்துல நம்ம பல அரசு மருத்துவமனைகள் பண்ணிட்டு தான் இருக்கோம். வருங்காலங்கள்ல இந்த உடல் உறுப்பு தானம் அந்த சிகிச்சை அனைத்து அவர்கள் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாததை நம்மளால கவனிக்க முடியும் சார். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல நேற்று முன்தினமும் கூட ஒரு குழந்தை வந்து இறக்குறாங்க. 4 உடல் உறுப்புகள் வந்து தானமா வழங்கப்படுது. 4 உடல் உறுப்புகளும் தனியார் மருத்துவமனைக்கு தான் வழங்கப்படுது. அரசு மருத்துவமனை சேர்ந்த ஒருவர் கூட அதுல வந்து பலன் பெற முடியாத ஒரு சூழல் இருக்கு. இல்ல, இந்த உடல் உறுப்பு தானத்தை ப்ராப்பரா ரெகுலேட் பண்றதுக்கு இந்த தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுல வந்து எந்த வித முறைகேடும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. யார் யார் அந்த உடல் உறுப்பு வேணும் அப்படிங்கறத நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. அதுபடிதான் நமக்கு கொடுக்க முடியும். அது ஒரு கமிட்டி இருக்கு, அதுபடிதான் இருக்கு. கண்டிப்பா அந்த இணையதளத்துல பொதுமக்களோ இல்ல பார்வையாளர்களோ பாக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு டோனர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு தேவைப்படுது அப்படின்ற விவரம் மட்டும்தான் இருக்குது. பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பம் எவ்வளவு, யார் யாரெல்லாம் அரசு மருத்துவமனையில காத்திருக்கிறாங்க, தனியார் மருத்துவமனை எவ்வளவு பேர் காத்திருக்கிறாங்க என்பது போன்ற விவரங்கள் இல்லாதது இது போன்ற ஒரு குழப்பத்தை உருவாக்க விவரம் அது வேணும்னா நம்ம கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரோஆக்டிவா இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ணணுமோ அது கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். வருங்காலம் பண்ணுவோம். ஆனா ஒண்ணு கண்டிப்பா இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாருக்கும் தனியாரா இருந்தாலும் சரி, அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பதிவு பண்ண பேஷண்டா இருந்தாலும் சரி, யாருக்கும் நம்ம பாரபட்சம் இல்லாம யார் முதல்ல பதிவு பண்ணாங்களோ யாருக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பை நம்ம உருவாக்குவோம். அதே மாதிரி 7.5 இடஒதுக்கீட 10% உயர்த்துவது தொடர்பா பரிசீலனை செய்வோம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு மருத்துவத்துறை மானிய கோரிக்கையின் மீது பல்வேறு விஷயங்கள் வந்து முன்னெடுக்கப்படும், அதுல வந்து கொண்டு வரப்படும் எதிர்பார்த்தோம். நீங்களும் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க. அது எப்ப சார் நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம்? இல்ல மாண்புமிகு முதலமைச்சரோட கவனத்துல ஆல்ரெடி இந்த விஷயம் இருக்கு. அவர் துறை சார்ந்த அதிகாரிகள்ட்ட மற்ற அனைத்து அமைச்சருடன் கலந்து பேசி இது ஒரு கொள்கை முடிவு நம்ம கண்டிப்பா நம்ம எடுப்போம். நம்ம முடிவு வழங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. இப்ப பாத்தீங்கன்னா
இப்போ அது நானே அந்த தெருநாய் விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன். நாங்கள் இருக்கிற குடியிருப்பு பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் போனாலும் சரி, ஒரு குழந்தைய விளையாடிட்டு இருக்கிறப்போ ஒரு 10-15 நாய்க்கள் வந்து அந்த குழந்தைய கடிக்க வந்தது. அது சூழலை தான் நான் பார்க்குறோம். என்னன்னா நம்ம எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கான உரிமை இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, வெளியே மற்ற பகுதியில் இருக்கிறவங்க எங்க பைக்ல வந்து கார்ல வந்து ஒரு இடத்துல அவங்க ஃபீட் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அந்த நாய மற்ற உயிரினங்கள்ல அவங்க பாதுகாக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனா மற்ற இடத்துல இருந்து வந்து ஒரு இடத்துல நம்ம இது பண்ணிட்டு அந்த இடத்துல அதிகமான நாய்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம அரசு இப்ப பாத்தீங்கன்னா அந்த நம்ம நாய்க்கடி தெருநாய் பிரச்சனைக்காக நம்ம ஒரு பெரிய திட்டமே நம்ம அறிவிச்சிருக்கோம். அவங்களுக்கான ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும், அது பண்ணணும், வேக்சினேஷன் பண்ணணும் அப்படிங்கறத பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மக்களும் சேர்ந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம், யாருமே அந்த பிரைவேட் அன்அட்டெண்டட் டாக்ஸ் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அந்த டாக்ஸ் அந்த நாய்கள்லாம் பார்த்தா ஒருத்தர் அந்த காலர் இல்லாமல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்லனே ஒழிய இந்த மாதிரி நாய்களுக்கு உணவே வழங்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலை. கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு பல திட்டங்கள் அறிவிச்சிருக்கோம், கேன்சர் மண்டலங்கள் அந்த மாதிரி அமைச்சிருக்கோம். ஆனா அதுக்கான அந்த தேவையா இருக்கக்கூடிய நம்ம மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வுன்ற கோரிக்கை நீண்ட நாளா இருக்கு. இப்ப கூட அந்த சங்கங்கள் நிறைய பேர் வந்து ஊதிய உயர்வு தொடர்பா வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு? நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்ல ஒரு முக்கிய அறிவு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஸ்டேட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்ம திட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இதை பாத்தீங்கன்னா ஒரு தலைமை தாங்கக்கூடிய அளவில் சில ஹாஸ்பிட்டல்ஸை நம்ம டெசிக்னேட் பண்ணி அதுக்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சையை நம்ம ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் நம்ம கொண்டு வர போறோம். இந்த கோரிக்கையும் நம்ம மனசுல இருக்கு. கண்டிப்பாக விரைவில் ஒரு நல்ல முடிவா நம்ம பரிசீலிப்போம். இல்ல, படிப்படியா இப்போ ஆரம்பிக்க போறோம். இப்பதான் அந்த டெங்கு கேசஸோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. கரெக்டான சமயத்துல நம்ம அந்த கேம்பை நம்ம நடத்துவோம். நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மாநிலம் தழுவிய அதிகாரிகளோட நம்ம கலந்து பேசியிருக்கோம். இப்போ ஒரு 2 நாட்கள் முன்னாடி கூட மாநிலத்தில் இருக்கிற அனைத்து இணை இயக்குநர்கள், டீன்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர்ஸோட ஒரு ரிவ்யூ மீட்டிங் அட்டன் பண்ணோம். எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும், பிளஸ் காய்ச்சல் வந்துட்டா என்ன அறிகுறி வந்துட்டா என்ன மாதிரி மெஷர்ஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அரசு ஆயத்தமா இருக்கு. நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அதை கீனா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு ஏதாவது கேசஸ் வந்தாலுமே அவர் உடனடியாக கால் பண்ணி எந்த மாதிரி இருக்கு, என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அரசு ஆயத்தமா இருக்கு. ஆமா, அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல நோய் டெங்கு வராம தடுக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். ஏன்னா கொசு ஒழிப்பு பணியாளர்கள்லாம் அவங்க பணி நம்ம அப்பாயிண்ட் பண்ணி ஒவ்வொரு வார்டு வைஸும் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க முறையா அவங்க பணியை செய்யணும், அதை மானிட்டர் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் முதல்ல. அப்புறம் அந்த கொசு ஒழிப்பு மருந்துகள்லாம் முறையா அவங்க அடிக்கணும். வீட்டுக்குள்ளேயும் நம்ம அடிக்க வேண்டிய தேவை இருக்கு. இது பாத்தீங்கன்னா இண்டோர்ல இருக்கிற கொசுக்கள்லாம் கிடைக்குது, வீட்டுக்குள்ளேயும் அந்த கொசு மருந்து அடிக்கணும். முதல்ல இது நோய் வராம தடுக்கிறதுக்கு. வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு டெங்குக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் நம்ம ஒரு ஃபாலோ பண்ணி அதை அனைத்து அரசு மருத்துவமனைக்கும் நம்ம சொல்லி இதுபடிதான் நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரு டெங்குனால உயிரிழப்பு எப்ப ஏற்படும்னா உடனடியாக ஏற்பட ஒரு 4-5 நாள் கழிச்சு அவங்க கொஞ்சம் காய்ச்சல் அறிகுறிகள் குறைந்த பிறகு திடீர்னு அவங்க அந்த பேஷண்ட் சிம்டம்ஸ் தீவிரமடைஞ்சு அந்த டெத் அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் நம்ம ஒரு டெங்கு டெஸ்ட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்ல நெகட்டிவா இருக்கும், பட் ஆனா சிம்டம்ஸ் வைத்து பாத்தீங்கன்னா டெங்கு மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸும் நம்ம டெங்குவா தான் நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, தனியார் டாக்டர்ஸ்க்கும் IMA இந்திய மருத்துவ சங்கம் அவங்க மூலமாகவும் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் பண்ணணும். இந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற குறைபாடுனால எந்த உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.